ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Dear student, welcome to ICP Academy. இன்றைக்கி நம்ம லாகிருதம் லெசன் படிக்கலாங்க. லாகிருதம் லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி லாகிருதம் பேசிக் அப்படின்னு ஒரு 12 ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஃபார்முலா வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 ப்ராப்ளம் CA ஃபவுண்டேஷனில் இருக்கிற புக் ப்ராப்ளம் நம்ம வீடியோவில் இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நமக்கு இவங்க கொடுத்துருக்குற கொஷின் ஜூன் 2010 கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னங்க? log b to the base a plus log c to the base a ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸுங்களா? ப்ளஸ் வந்தால் நமக்கு என்ன? log a ப்ளஸ் log b log a bன்னு எழுதுவோமா? அதே மாதிரி log b ப்ளஸ் log c நம்ம என்னென்னு எழுதலாம்? log bcன்னு எழுதலாம். ப்ளஸ் வந்தால் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். பேஸ் ஏ அப்படியே எழுதலாங்களா? ஜீரோவை நம்ம என்னென்னு எழுதலாம்? log 1 அப்படின்னு எழுதலாம். ஜீரோவை நம்ம என்னென்னு எழுதலாம்? log 1 டு த பேஸ் ஏ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடில் இருக்கிற லாகும் இந்த சைடில் இருக்கிற லாகும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். நமக்கான ஆன்சர் BC ஈக்குவல் டு 1, B வேணும்னா 1/C. அதே மாதிரி BC இஸ் ஈக்குவல் டு 1, C வேணும்னா 1/B. ஸோ B and C ஆர் ரெசிப்ரோக்கல். இதாங்க உங்களோட ஆன்சர். டிசம்பர் 2010 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் 2 log x plus 2 log x squared plus 2 log x cubed plus 2 log x to the power of n will be. நம்ம இந்த பவரை நம்ம உள்ளே கொண்டு வரலாங்க. 2 log x plus 2 into 2 log x, 2 into 2 log x plus இந்த log x cubed 3 log xன்னு எழுதலாங்களா? 2 into 3 log x. இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். log x cubed 3 முன்னாடி வந்துடும். 3 log x plus 2 into n log x. 2 into என்னங்க? n log x. இந்த பவரை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வரோம். இந்த பவரை நம்ம என்ன பண்ணுறோங்க? உள்ளே கொண்டு வந்துடுறோம். இதில் காமனாக 2 log x-ஐ வெளியில் எடுத்துக்கலாம். காமனாக நம்ம என்ன எடுத்துக்கலாங்க? 2 log x-ஐ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், அப் டு n முடிய நமக்கு இருக்குங்க. இப்போ 2 log x அப்படியே போட்டுக்கோங்க. 1 + 2 + 3 + n முடிய நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம்? n into n plus 1/2 ஃபார்முலா எழுதலாங்களா? இப்போது 2 உங்களுக்கு கேன்சல் ஆயிருங்களா? n into n plus 1 log x. இதாங்க உங்களோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் டிசம்பர் 2010 ஜூன் 2011 உங்களுக்கு கேட்டிருக்காங்கங்க. சால்வ் log 10 to the base x minus 3 the whole divided by 2 plus 11 minus log x 10/3 equal to 2. இதாங்க உங்களுக்கு கொஷினு. நம்ம கோ பை சாய்ஸ் போய்க்கலாம். x is equal to 10 to the power of -1 அந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த பை 2 இருக்கு இல்லைங்களா? இந்த பை 2 இந்த ஹோலுக்குமே இப்படி வச்சுக்கோங்க, ட்ரீட்டட் அஸ் பை 2. இந்த 3மே இந்த ஹோலுக்குமே இந்த 3 உங்களுக்கு இந்த 3 இப்படி இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ட்ரீட்டட் அஸ் 10 to the power of -1 கோ பை சாய்ஸில் நான் போகிறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது? log 10 minus 3
இந்த எக்ஸுக்கு பதிலாக 10 to the power of minus 1 the whole divided by 2 போட்டுருங்க. நெக்ஸ்ட் 11 minus log 10 இந்த எக்ஸுக்கு பதிலாக 10 to the power of minus 1 the whole divided by 3 போடுறேன். இது தாங்க நமக்கு கொஷின். ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு நமக்கு என்னங்க 2. இப்போது இந்த 10 to the log 10 to the base 10 உங்களுக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடுங்களா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 -3/2. இங்கே பாருங்கள், log 10 to the base 10 வந்துட்டு உங்களுக்கு 1. இங்கே மைனஸ் பவரில் இருக்கிறதுனால 1 × -1 -1 இந்த /3 அப்படியே போடுறோம் 2 ப்ளஸ் 11 log 10 to the base 10 வந்து 1. ஸோ இங்கே என்ன இருக்குதுங்க? -1ங்களா? மைனஸ் ஆஃப் -1 ட்ரீட்டட் as என்ன ஆயிருங்க? ப்ளஸ் என்ன ஆயிருங்களா? ஈக்குவல் டு 3ங்களா? நெக்ஸ்ட்டு -4/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12/3. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வரும்? -2 + 4 ஈக்குவல் டு 2. உங்களோட ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஜூன் 2011 இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. n is equal to m factorial where m is a positive integer greater than 2 then the value of நமக்கு இருக்கிற பாயிண்ட்டு n is equal to m factorial. கொடுத்துருக்கிற கொஷின் நம்ம அப்படியே எழுதலாம். 1/log n base 2 plus 1/log n base 3 plus 1/log n base 4 1/log n to the base m. இப்போ இந்த வேல்யூ கீழே இருந்து மேலே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இது அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிருங்க? இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா log 2 to the base n log 3 to the base n plus log 4 to the base n plus log m to the base n. கீழே இருக்கிறது மேலே வரும்போது உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இதில் log n காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா? நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2 ப்ளஸ் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் 2 × 3 × 4 × டாட் 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 எம் முடிய போட்டுக்கலாங்களா? log n அப்படியே போடலாம். 1 2 3 4 m இருக்கு இல்லைங்களா? இதை வந்து m ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் n? n is treated as m ஃபேக்டோரியல். ஸோ log n இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? m ஃபேக்டோரியல். இங்கே இருக்கிற m ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். log m ஃபேக்டோரியல் பேஸ் m ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. இப்போது இது டிசம்பர் 2011 கேட்டிருக்காங்கங்க. log n base 2 plus log x base 4 equal to 6 then the value of x. நான் வந்து go by choice போடுறேன். log கேட்கும்போது எப்போவுமே சின்ன வேல்யூ எக்ஸாக ட்ரீட் பண்ணி நம்ம போட்டு பார்க்கணும். அப்புறம் செகண்ட், அதுக்கு அடுத்த பெரிய வேல்யூ அந்த மாதிரி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் 16 கோ பை சாய்ஸில் 16 எடுத்துட்டேன். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலான்னா log n base 2 இருக்குங்களா, log x base 4 இருக்குங்களா, டிவைடட் பை ஈக்குவல் டு 6. இதான் நம்மளோட கொஷின். ஸோ log n base 2, சாரி இங்கே n கிடையாது, எக்ஸு, n கிடையாதுங்க, எக்ஸு. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 16 அப்ளை பண்ணுறேன். ஸோ log 16 to the base 2 log 16 to the base 4 equal to 6. 16 2 to the power of 4ன்னு எழுதலாங்களா? ஸோ 2 to the power of 4 base 2ங்களா? இதை வந்து 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாங்களா? log 4 square to the base 4 equal to 16ங்களா? இந்த 4 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாமா? 4 log 2 to the base 2 2 log 4 to the base 4 equal to, இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆயிருங்க? 1ன்னு ஆயிருங்களா? 2 × log 4 to the base 4 1ன்னு ஆயிருங்களா? 4 + 2 நமக்கு என்ன வரும்? 6 வரும்.